இன்னைக்கு நம்ம ஊர் நாட்டாமாவோட புது ட்ராமா என்ன? ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து தாக்கிட்டாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னே எல்லாரும் தாக்கிட்டாங்கன்னா மற்றவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடிகர் திலகத்தை மிஞ்சி நடிச்சிட்டு இருப்பாரு. அதுதான் போயிட்டு இருக்குது அன்னைக்கு. நம்ம நாட்டம்மா மறந்துடுவாரு. தன்னோட கட்சி நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி ஒரு கட்சி அப்படின்னு மறந்தே போயிடுவார். என்னமோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரியும், திமுக தான் அந்த மாதிரி மிச்ச கட்சியெல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருப்பாரு. வீரலக்ஷ்மி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்க கோயிலுக்கு போன போது அங்கே போலீஸ்காரங்க முன்னாடி தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாக்குனாங்க. அது சீமானுக்கு மறந்து போச்சாமா? பாப்பேன் இல்லாட்டி வெட்டி போட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னையும் வீரலட்சுமியும் ஒரு வீரவசனம் சொன்னார். அதை மறந்து போயிட்டாராம்மா. சீமானுக்கெல்லாம் மறந்துடும். சீமானு என்னமோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க வாயில் கை வச்சா கடிக்கவே தெரியாதுன்ற மாதிரி ட்ராமா போடுவார். நல்லா நடிப்பார். இந்த அந்த அமோல் டப்பா மாதிரி அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தம்பிங்களா எனக்கு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு நடிப்பார். அப்புறம் இந்த மாதிரி எவனா தெருள் அடி வாங்கினா பாருங்க யோ எப்படி பாருங்க லா அண்ட் ஆர்டரே சரியில்லை அப்படின்னு ஒரு ட்ராமா போடுவார். பேசுனா யூடியூப்ல உட்காந்து இந்த மாதிரி கொச்சையாக எதிர்க்க இருக்கவங்கள பற்றி பேசினா தெருள் அடி விட தான் செய்யும். சரியா? எல்லாரும் மனசில் வச்சுட்டு பேசணும். அட்லீஸ்ட் அவங்க அடித்ததோடு விட்டாங்க. சீமானோட நிலைமை என்னாச்சு பார்த்தீங்கல்ல? வலசரவாக்கம் ஸ்டேஷன் வெளியில் வாயை மூடிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. வெளியில் அவள் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னாரு பார்த்தீங்களா? அதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போயிருக்குது. அதனால் சீமானுக்கு மறந்தே போயிடும். சீமான் என்னமோ அப்படியே நேர்மையாக அப்படியே ஐயோ நாங்கள் யாரையும் எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா, அவ்வளோ நேர்மையான கட்சிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டே இருப்பார். இவரது இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போகும் இல்லையா இவர் பண்ணதெல்லாம், அப்போ இருக்குது. வணக்கம். ஏர்போர்ட் மூர்த்திக்கே இந்த நிலைமைன்னா சீமானுடைய நிலைமை என்ன ஆக போகுது தெரியுமா? சீமானுக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்ல சீமான் பண்ணதெல்லாம், அப்ப இருக்குது சீமானுக்கு அப்படின்னு. சீமானுக்கு இருக்கிறது இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உங்களை பார்த்து கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்களா விஜயலட்சுமி அக்கா? 2006ஆம் ஆண்டு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் என்கிற நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சியமா, எங்கம்மா ஆதாரம்? 2007 கன்னட நடிகர் சுர்ஜன் லோகேஷ் அப்படிங்கிற நபருக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வச்சியே, எங்கம்மா ஆதாரம்? 2010 சீமானவர்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியே, சீமானவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து இன்னைக்கு அவரை அவர் மேல அவதூறு பரப்பிட்டு உட்காந்துருக்கிறியே, எங்கம்மா ஆதாரம்? 2019 கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் அப்படிங்கிற நபருக்கு எதிராக புகார் அளிச்சியே, எங்கம்மா ஆதாரம்? 2021 லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குல்ல. இதுதான் கடைசி. 2021 கன்னட நடிகர் ஜக்கேஷ் என்கிற நபருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சியே, எங்கம்மா ஆதாரம்? அப்படின்னு கண்டிப்பா ஜட்ஜு உங்களை பார்த்து கேட்க தான் போறாரு. உங்களுக்கு இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றியா தான் பார்க்குறேன். நிறைய பேர் இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய காணொலியை பார்த்துட்டு அந்த பொம்பளை அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பிக்கிட்டு இருப்பா, அதை எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கடந்து போவாங்க. ஆனால் அதை நான் எடுத்து பார்ப்பேன், உண்மையிலே அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு. ஆனால் சீமானவர்கள் அழிஞ்சு போகணும், சீமானவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்களையே, கர்நாடகாவில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்களையே தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கி பார்க்க வச்சிருக்காரு. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விசிகாவினர் தாக்குனதை இந்த லேடி உட்காந்து ஃபாலோ பண்ணி மூர்த்திக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசி இவங்க காணொலி போடுறாங்க. விஜயலட்சுமியை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் கர்நாடகாவில் இருந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோ போடணும்? நீங்கள் தமிழ்நாட்டுக்கே கிளம்பி நீங்கள் ஏன் விஜய் அவர்களுடைய கட்சியில் சேரக்கூடாது? உங்களை கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்குனாலும் ஆக்குவார் விஜய் அவர்கள். நீங்கள் விஜயோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படத்தில் தங்கச்சியாலாம் நடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு இல்லாத போஸ்டிங்கா? நீங்க வந்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் உங்களை வலிமேல் விழிவைத்து உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க விஜய் அவர்களுடைய கட்சியில இணைஞ்சு நாங்க ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? அட கன்றாவியே, அப்படி நல்லா இருக்கும்டா விஜய் கட்சியில விஜயலட்சுமினா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன கன்றாவியான காம்பினேஷன்ரா இது அப்படின்னு. நம்ம அக்கா சொல்றாங்க, நீங்க திமுக விசிகாவெல்லாம் விமர்சிக்கிறீங்களே, நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதா? நாங்க எங்கங்க அப்படி சொன்னோம்? வாயில விரல வச்சானே, நாங்க வாழைத்தாரையே கடிப்போம். அது மட்டும் இல்லாமல் நல்லி எலும்பு நல்ல பல்ல கடாப்பல்ல வச்சு கடின்னு கடிச்சு மென்னு முழுங்கிட்டு திரியிற பயப்புள்ளைங்க நாங்க. நாங்க எங்கங்க சொன்னோம் வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதுன்னு? அதுக்கப்புறம் வீரலட்சுமி அவர்கள் விஜயலட்சுமிக்கு ஆதரவாக இருந்ததுனால நாம் தமிழர் கட்சி தம்பிகள்
போலீஸார் முன்னிலையில வீரலட்சுமிய தாக்குனாங்களாம். நாங்க வீரலட்சுமிய தாக்குனோமா? என்னென்ன பேசுறாங்க பாருங்க. நெறைய பேர் கோச்சுக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த மாரி ஏன் விஜயலட்சுமி போடுற வீடியோக்கெல்லாம் வந்து நீ பதில் குடுத்துட்டு இருக்க அப்படின்னு. எப்படிப்பட்ட பொய்யான தகவல வந்து இந்த பொம்பள பரப்புது பாருங்க. வீரலட்சுமி கோயிலுக்கு போயிருந்தப்ப, சீமான் அவர்கள் வந்து இந்த மாரி ஸ்கெட்ச் போட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்துச்சு. அது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் கோவமா இருந்தாங்க. அப்ப வீரலட்சுமிய வழிமறிச்ச நாம் தமிழர் தம்பி ஒருவர் வந்து எழுதுற ஸ்கெட்ச் இருக்குல்ல, அத கையில குடுத்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குவேனால இந்தா தூக்கு அப்படின்னு சொல்லி கையில குடுத்தாரு. அதுதான் நடந்துச்சு. மித்தபடி வந்து அவங்கள தாக்கலாம் இல்ல. குறிப்பாக பெண்களை தாக்கக்கூடிய கேவலமான, இழிவான அரசியல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எவனும் செய்ய மாட்டான். அப்புறம் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன பத்தி இந்த பொம்பளை என்ன சொல்லுதுன்னா, YouTubeல உட்கார்ந்து கொச்ச கொச்சையா, பச்சை பச்சையா பேசினா அடி விழுக தானே செய்யும் அப்படின்னு சொல்லி, அவர வந்து விசிக வந்து தாக்குனத நியாயப்படுத்தி பேசுது இந்த பொம்பள. இந்த பொம்பளைய பார்த்து நான் கேட்கிறேன், மூர்த்தி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக அப்படி என்ன வந்து கொச்ச கொச்சையா, பச்சை பச்சையா பேசினாரு? நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த கவிதாங்கிற பெண்மணி திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக ஸ்டேஷனா போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஆட்டோல கைலியோட ஏறி யார் வீட்டுக்கோ போறாரு. அப்படியெல்லாம் வந்து மூர்த்தி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்ப விசிக-வினர் வந்து மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பேட்டியிலயுமே அவர் வந்து திருமாவளவனுடைய பெர்சனல் லைஃப் பத்தி கேவலமாக, தரைக்குறைவாக பேசியதாக எனக்கு நினைவில்லை. இதுவரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த அவரு பண்ணதில்ல. அவரு ஜாலியா காமாட்சி நாயுடு கூட உட்கார்ந்துகிட்டு, ஃபன் பண்ணிக்கிட்டு, அப்படி இருந்தவர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவர் அடி வாங்கினது சரி அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை பேசுதுன்னா, இந்த பொம்பளையா பேசல, எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டு இந்த பொம்பளைய பேச வச்சுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அந்த யூடியூப் ப்ரூட்டஸ சேர்ந்த மைனர் குஞ்சு தான் இந்த பொம்பளைய வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்குறான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த பொம்பள பேசுற வீடியோ முத ஆளா அவனுடைய ட்விட்டர் பக்கத்துல தான் அவன் போடுறான். இது மீடியாக்காரன் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி, இவன் கைக்கு எப்படி கிடைக்குது இந்த பொம்பளையோட வீடியோ? அப்ப வந்து ஒரு தடவ பேசனோம்னா, ஆ கிரெடிட்டட் ₹5000 ஒரு 5000 அனுப்பிவிட்டு பேசி வீடியோ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வாங்கி, இவனே இவனோட ட்விட்டர் சேனல்ல, YouTubeல போட்டு விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து மீடியாவுக்கும் குடுத்துற வேண்டியது. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ வேற பொழப்பு பொழைக்கலாம்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசிக-வினரால ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டுச்சு. அத பார்த்தப்ப எனக்கு சிரிச்சு மாளல. அருமையா ஒரு கதைய ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க. மூர்த்தி அவர்கள் கார்ல அப்படியே வந்தாராம். ஆஹா! இவங்க டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்களா? ஓஹோ! மூர்த்தி அவர்கள் கார விட்டு இறங்கி இவங்க கிட்ட வம்பிழுத்தாராம். அடடடடா! அப்ப வந்து அவர் கத்திய எடுத்து இவங்க மேல தாக்குறதுக்கு முற்பட்டாராம். அடடடடடடடா! இவங்க வந்து தற்காத்துக்கிறதுக்காக 4 பேரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர்ட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்காக 4 பேரும் திருப்பி தாக்குதல் நடத்துனாங்களாம். அப்பதான் செருப்பு எடுத்து எறிய வேண்டிய சூழல் வந்துருச்சாம். அடிக்க வேண்டிய சூழல் வந்துருச்சாம். சரி ரைட்டு. 2டே 2 நியாயமான கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்ற கதையெல்லாம் உண்மைன்னு கூட வச்சுக்குவோம். 2 நியாயமான கேள்வி. நீங்க வந்து தாக்கணுங்கிற ஒரு ஐடியால போல. ஒரு கட்டத்தில வந்து நீங்கலாம் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. மூர்த்தி அவர்கள் உங்கள விரட்டிக்கிட்டு வராரு. அப்ப ஒரு விசிகாவுடைய சிறுத்தை குட்டி கையில கம்பு வந்துச்சே, நல்லா உருட்டுக்கட்டை இவ்வளோ நேரத்துக்கு எடுத்தீங்களே, அது எப்படி கையில வந்துச்சு? சரி, அதாவது கீழ கிடந்துச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருத்தர் வந்து ஸ்கூட்டில ஏறி தப்பிச்சு போனார்ல. அந்த ஸ்கூட்டியோட நம்பர் பிளேட்டுங்க. இப்பயும் வந்து அந்த ஸ்கூட்டி புது ஸ்கூட்டி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் புது ஸ்கூட்டினா கூட பின்னாடி வந்து அந்த பிளேட் இருக்கும். நம்பர் பிளேட் இருக்கும். அதுக்கு மேல ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்னு கொட்டை எழுத்துல எழுதியிருப்பாய்ங்க. யார முட்டா பயல ஆக்குறதுக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? நீங்க சொல்ற கதைய புயல் காத்துல உட்கார்ந்து ஒருத்தன் பொறி திம்பான் பாரு. அங்க போய் சொன்னா அவன் கூட நம்ப மாட்டான். ம். சொல்றீங்க. நாங்க கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள், சிறுத்தை குட்டிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொளிய பகிருங்க. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே